ஆட்சியினுடைய இருவர்ண கொடி தமிழகத்திலே பறக்கின்ற போதுதான் எப்படி கொடி உயர கோன் உயரும் என்பார்களோ அதுபோல் இருவர்ண கொடி உயர்கின்ற போதெல்லாம் தான் தமிழ்நாட்டுடைய மகளிர்களுடைய வாழ்வாதாரம் உயர்கிறது என்பதற்கு இந்த திருமண நிகழ்ச்சி ஒரு சான்று. இந்த திருமணம் என்பது கடந்த காலங்களில் முடக்கி வைக்கப்பட்டிருந்த ஒரு நிகழ்வு. கடந்த 10 ஆண்டு கால ஆட்சியில் இந்த திட்டம் மூடு விழா கண்டது. மாண்புமிகு தமிழக முதல்வர் ஆட்சி ஏற்பட்ட பிறகுதான் முதல் கட்டமாக 2022-23ஆம் ஆண்டு 500 இணைகளுக்கு கட்டணமில்லா திருமணத்தை நடத்திட உத்தரவிட்டார். அதைத் தொடர்ந்து 23-24ஆம் ஆண்டு 600 இணைகளுக்கு கட்டணமில்லா திருமணத்தை நடத்திட உத்தரவிட்டார். அதன் பிறகு 24-25ஆம் ஆண்டு 700 இணைகளுக்கு கட்டணமில்லா திருமணத்தை நடத்திட உத்தரவிட்டார். அந்த வகையிலே இன்றோடு சேர்த்து 1800 இணைகளுக்கு திருமணங்களை நடத்தி அந்த திருமண இணைகளின் குடும்பங்களுக்கு விளக்கேற்றிய பெருமை தமிழகத்தின் ஒளிவிளக்கு எங்கள் உயிரினும் மேலான அன்பு தலைவர் என்றால் அது மிகையாகாது. இந்த ஆட்சி ஏற்பட்ட பிறகுதான் திருக்கோயில்களில் தூப ஆராதனை, எங்கெங்கும் மணியோசை, எங்கெங்கும் தேவாரம் திருவோசை, மகிழ்ச்சியோடு இறையன்பர்கள் இருக்கின்றார்கள் என்றால் இது ஒரு ஆன்மீக ஆட்சி என்பதில் நாங்கள் பெருமிதம் கொள்கிறோம். இன்றைக்கு இந்த ஆட்சியை வீழ்த்துவதற்கு பல்வேறு வகையில் வியூகங்கள் திரைமறைவிலும் வெளி உலகிலும் நடந்து கொண்டிருக்கின்றன. மத்தியிலே ஆளுகின்ற ஒன்றிய அரசுக்கு பி டீம்களாக பல்வேறு முனையிலிருந்து பல்வேறு அரசியல் கணக்குகளை குருட்டுமதியோடு திட்டம் தீட்டிக் கொண்டிருக்கின்றார்கள். இன்றைய தமிழகத்து மக்களுடைய நிலை என்னவென்றால், ஒருபுறம் எங்கு திரும்பினாலும் அப்பா 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 என்ற குரல் எங்கள் ஆறுயிர் தளபதியை நோக்கி சென்று கொண்டிருக்கின்றது. மறுபுறம் எங்கு திரும்பினாலும் அண்ணா 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 என்ற குரல் எங்களுடைய துணை முதலமைச்சரை நோக்கி திரும்பி கொண்டிருக்கின்றது. இந்த இரண்டு கூட்டணிகளும் ஒருங்கிணைகின்ற பொழுது 2026ஆம் ஆண்டு மாண்புமிகு தமிழக முதல்வர் சொல்லியது போல் 200 தொகுதிகளை திராவிட முன்னேற்ற கழகம் கைப்பற்றும் என்பதில் எந்தவித ஐயமும் இல்லை. இதற்கு முன்னால் திருமண வீட்டில் வாழ்த்துகின்ற பொழுது சொல்லுவார்கள் 100 ஆண்டு வாழ்க என்று. இனி 100 ஆண்டு வாழ்க என்பதை மாற்றிக்கொண்டு 200 வாழ்க என்று வாழ்த்துவதுதான் நம் ஒவ்வொருடைய திராவிட முன்னேற்ற கழகத்துடைய கடமை என்று கூறி மணவிழா காணும் இந்த குடும்பத்தார் எல்லா நலமும் வளமும் பெற்று வாழ்வாங்கு வாழ்ந்து இறைவன் இயற்கை 2 அருளும் பெற இறைவனையும் இயற்கையும் நோக்கி வணங்கி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.